வணக்க நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அக்காளுக்கு போட்டாங்கன்னா கால்கட்டு, அண்ணனுக்கு வாயில பிஸ்கட்டு, அண்ணனுக்கு இங்க தண்ணியில கண்டோம் நம்ம தம்பி மூக்களை எல்லாரும் சளியா கண்டோம். இங்க நம்ம அண்ணன் மேக்கப் போட, இன்னொரு பக்கம் அக்காவை தூக்கி கீழே போட அப்படின்னு சொல்லிட்டு பல காமெடியான சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. நான் அப்பவே சொன்னேன், கேட்டானா பொண்டாட்டிய ஊஞ்சல வச்சு ஆட்டாதாரா சொன்னா கேட்கறது கிடையாது. இப்ப பாரு, உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. யாருக்கு? உனக்கு தான். அவங்க 2 பேர் இருந்தாங்க. அது அண்ணன் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தாரு. எனக்கிட்ட செல்ஃபி எடுக்கும்போது ஐயோ அதுவும் பேருக்குமே. நான் என்னமோ திடீர்னு அக்கா ஓடுறத பார்த்து ஏதோ சிறுத்தை புலிதான் தாக்குவது போல ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தேம்பாறு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். எப்படி பசங்க சும்மா பாக்குறதா சும்மா படும் சும்மாட்டு, ஆனா தெரிக்க விட்டுறோம். ஏட்டா ஆமாப்பா, தெரிக்க விட்டு ஐயோ செதைச்சு விட்டுட்டான் போடா டேய். சும்மா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நோச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்க. எங்க பொண்டாட்டி கூட இப்படி மேக்கப் அடிக்கிறதுலங்க. ஆனா அண்ணன் வாங்கி அடிக்கிற மேக்கப் இருக்கேன். சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான். அன்னைக்கு அடி கன்ஃபார்ம். இங்க நம்ம அண்ணன் காலை தூக்கி ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சாருன்னா பக்கத்துல யாருமே நிக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்டெப்பு போடுவாரு. அப்போ அக்கா அது கடவுள் தான் காப்பாத்தணும். சார் அருமையான மிஷின் சார். மரம் இருக்கிற மிஷின் கூட அவ்வளவு ஃபாஸ்டா இருக்காது. ஆனா அண்ணன் வச்சிருக்கிற மிஷினை வாங்கி நீங்க அறுத்தீங்க அப்படின்னா சார் அந்த சுவிட்ச் பாக்ஸ் கீழே கொஞ்சம் எடுத்துட்டு வெட்டுங்க, மேலக்குள்ள பற்ற போகுது. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. இப்ப என்ன, அவனுக்கு இந்த பந்தை தூக்கி அடிக்கணும் அவ்வளவுதானே. இந்த கால் கட்டுறதான் பத்திரமா வச்சுக்க, ஏன்னா பந்து போகிற தூரம் அப்படி. அண்ணா உங்களுக்கு டேபிள் இல்லைன்னு யாருன்னு சொன்னது? வேற என்ன டேபிள் மேல யாருன்னா சும்மா அப்படி உட்காந்து கம்ஃபர்டபுளா குடிக்கணும் கலரை. என்னண்ணா அதுக்குள்ள பாதி கலரை குடிச்சிட்டீங்க? மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. எம்மாடியோ கேம பார்த்தாலே பகீர்னு இருக்கு. இது என்னடா புது கேம் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ். ரொம்ப நாள் இவளை எப்படியாச்சும் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு நாள் நிறைவேறல. இன்னைக்குதான் நிறைவேறியிருக்கு. இவன் இங்க பண்ற மேஜிக்கை பார்த்து இன்னைக்கு ஒரு செகண்ட் நானே மிரண்டேன். இன்னைக்கு இவனை நல்ல வேலை அண்ணனுக்கு அளவு பாக்குற மிஷின் மட்டும் கிடைக்கல, மீறி கிடைச்சிச்சு அவ்வளவுதான். இல்ல அதெல்லாம் கிடையாது. கேம்னா முறைஞ்சு பார்க்கணும், அதெல்லாம் கிடையாது. சிரிக்கத்தான் செய்யணும். டே அதுக்கு ஏன்டா எல்லாத்தையும் நீ சிரிக்க வச்சிட்டு இருக்க? சார் சும்மா நீங்க இந்த காரை குறை சொல்லக்கூடாது சார். இந்த மாதிரியான கார் இந்தியாவில் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இப்ப பாருங்க, நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். வண்டி இல்லன்னு இல்ல சார், வண்டி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதான் அந்த காங்கிரீட் எல்லாம் போட்டு அள்ளிட்டு போவாங்க ட்ராலி. அதான் நாங்க வண்டியா ரெடி பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அடே என்னடா இது, வீட்டுக்கு போட்டு கேள்விப்பட்டிருக்கேன், சைக்கிளுக்கு போட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா புதுசா பைக்குக்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோதையும். அது வேற ஒண்ணும் இல்ல, அண்ணன் வீடியோ எடுத்துக்கிட்டே ஃபுட்பால் அடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா கடைசியில இங்க நம்ம அண்ணனோட முயற்சிக்கு நீங்க கண்டிப்பா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கே போட்டு ஆகணுங்க. ஏன்னா அவர் ஒரு கட்டையை தேடி பிடிச்சி எடுத்து எப்படியாட்டும் காலில் தண்ணி படாம வண்டிகளை போடணும் முடிவு பண்ணி ஏறி போய் முயற்சி பண்ணாரு. கடைசியில் அது என்ன ஆயிடுச்சு பாருங்க. ஏங்க கோவம்னா 1000 சண்டை வரதாங்க செய்யும். அதுக்காண்டி இப்படியா கட்டு போறது? சரி அண்ணன் தான் இறங்கி வருவாருன்னு பார்த்தா அண்ணன் எப்படி இறங்கி வந்தாரு பாருங்க.
ஏங்க சுத்தி பாக்குறதுக்கு போனாங்க, சுத்தி பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா சுத்தி பார்த்தாங்க. ஆனா கடைசியில நடந்தது வேற. அக்காவை சுத்தி எல்லாரும் வேடிக்கை பாக்குற மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி சார். நானும் எத்தனையோ டோர் டெலிவரி பார்த்துருக்கேன். அதுக்காண்டி இப்படியா டோரை உடச்சுக்கிட்டே டெலிவரி பண்றது? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த பொருளை இப்படி எடுத்தனா 50 ரூபா கொடுக்காங்களாம். இந்த பொருளையா? அட ஆமாப்பா, இப்படி கையை கொண்டு இப்படி எடுத்தனா 50 ரூபா கொடுக்கலாம். அப்படியே அப்ப அந்த 50 ரூபா உடனே எடுத்து வை. அது எப்படா முடியும்? எப்படி நானும் உன்ன மாதிரி எவ்வளவு அழகா உட்காந்துருக்கேன் பத்தியா? ரொம்ப சூப்பரா உட்காந்துருக்கேன். அப்படியே இன்னொரு காரியம் பண்ணணும். என்ன? அப்படியே இந்த ஹெல்மெட் தூக்கிட்டு நான் போய் பின்னாடியே ஓடியோ பார்ப்போம். ஏங்க நீங்க தப்பு பண்ணலாம். அதுக்காண்டி இந்த மாதிரி டக்குன்னு மாற்ற மாதிரிலாம் தப்பு பண்ணிடக்கூடாது. அக்கா மட்டும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா சும்மா அறிவியல் மூளையை அப்படி கசக்கி வச்சு கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், யார் சாப்பிட்டாங்கிறத அளவு எடுத்தே சொல்லிடுவாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. அக்காவுக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கிக்கருக்கு பதிலா ஸ்டாண்ட போட்டு மீச்சிக்கிட்டு இருக்காங்க. டேய் பாம்புடா, பெரிய பாம்புடா, மலை பாம்புடா, கழுத்தை பிடிச்சி இறுக்கிட்டு கிடக்க. ஃபர்ஸ்ட் அவனை பிடிச்சி இருடா. இப்போ அந்த கட்டையடி மண்டையை பிடிச்சி ஃபர்ஸ்ட் உடைப்போம். இல்ல எனக்கு தெரிஞ்ச நான் ஜிபிஎல பணம் அனுப்பி பார்த்துருக்கேன், போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்பி பார்த்துருக்கேன், ஏன் பேங்க்ல இருந்து கூட நான் பணத்தை அனுப்பி பார்த்துருக்கேன். அது என்னடா இது புது ட்ரெண்டிங்கா இருக்கு, பாம்பளை பணத்தை கட்டி அனுப்புறது? அடங்கம்மால சரி, அண்ணனுக்கு இன்னைக்கு தான் கடைசியா பொண்ணு பார்க்க போறாங்க. முடிய வெட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு முடிய வெட்டினா சரி, இன்னும் ஒரு 6-7 மாசம் வெயிட் பண்ண வேண்டியதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அதுக்கு அவதான் பிறந்து வரணும்.